வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இங்கே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம். நான் சென்னை வந்திருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சிஜே டிரான்ஸ் பஸ்ஸில் வந்திருந்தேன். அந்த வீடியோ கார்டில் போடுறேன், ப்ளீஸ் மறக்காமல் பார்த்துக்கோங்க. எதுக்காக இந்த இடத்துலேருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த காரணத்தை நான் நடுவில் சொல்கிறேன். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஆர் மால் போயிட்டுருக்கோம். யூடியூபரோட மீட்டப் ஒன்று இருக்குது. நான் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ண ட்ராவல் விளாகர்ஸ் மீட்டப் எங்கன்னா விஆர் மாலில் நடக்குது. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 யூடியூபர்ஸ் கிட்ட வரோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வாங்க, எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக அது இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனி மெட்ரோலேருந்து இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். அதுக்கான காரணத்தை இப்போ ரிவீல் பண்ணிடுறேன். என்னென்னா உங்கள்கிட்ட சொல்லலாமான்னு தெரில, வீட்டில் இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேங்க. அதாங்க வீட்டில் இருக்க இன்ட்ரோ கொடுக்க மெட்ரோ வரையும் வந்துட்டேன். ஐயோ, அப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ நம்ம மெட்ரோவில் இன்ட்ரோவில் மெட்ரோ ரோலிங் ஆகுது பாருங்க. நம்ம வீட்டில் இன்ட்ரோ கொடுக்கல, சரி நம்ம மெட்ரோவில் இன்ட்ரோ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கொடுத்தது. நம்ம விஆர் மால் வந்தாச்சு. நான் வடபழனி ஸ்டேஷனில் சொல்லியிருப்பேன். நண்பாமார்களே, நண்பிமார்களே, ப்ரோமார்களே, சிஸ்மார்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்கே. எஸ், நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. த யங் யூடியூபர், யங் ட்ராவல் விளாகர் அத்வைத் சிவராம். ஏன் ப்ரோ அவங்க மேலே காண்டில் இருக்கிறாங்க ப்ரோ. நீங்கள் வேறு உண்மையிலே உன் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குடா தம்பி. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்டு. இன்றைக்கி சும்மா நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் மதுரையில் இருந்திருக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பிளானை போட்டேன். பிளானை சொதப்படுத்துக்குன்னு பிறந்தவனுக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க. சொதப்பிட்டாங்க பிளானை. அதனால் நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். நம்ம அரவிந்த் ப்ரோ தான் அந்த ஐடியா கொடுத்தாரு, இன்றைக்கி யூடியூபர் மீட் வைக்கலாம்னு. அதனால தான் வந்திருக்கேன். கடைசி வரையும் இந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. இந்த யூடியூபர் மீட்டப் ஆர்கனைஸ் பண்ண நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நம்ம ஒரு தற்பெருமை, எதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணோம்னு சொல்லும்போது தானே ஒரு யூனிட்டி கிரியேட் ஆகுது. அதனால தான் லெஜெண்டரி யூடியூபர் இருக்கிறப்ப டேய் அவ்வளோதான்டா, சப்ஸ்கிரைப் பண்ணணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவான்டா நீ வேறு. அதுதான் எனக்கும் பண்ணுவாங்க. அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேடா, வீடியோஸ் எல்லாம் அதை பார்க்காமையா? தேங்க்யூடா. அரவி ட்ராவல் பார்க்காமையா? அதை பார்க்காம மனுஷனா? அப்படியே லைனை இந்த பக்கம் கட் பண்ணிங்கன்னா பிரணவ் ப்ரோ ஃப்ரம் ரயில் ஹீல்ஸ். இது பிரணவ் ப்ரோ ஃப்ரம் ரயில் ஹீல்ஸ். இவர் நிறைய டைம் நம்ம மதுரை பக்கம்லாம் வந்திருக்காரு. என்னோட சேனல் பற்றி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சில வார்த்தைகள். இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு காரணமே இவர் தான். அண்ட் இவர் தான் எல்லாம் நீ வேற யாடாடா ஒரு மாதம் முன்னாடியே எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துருங்க அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அண்ட் இவர் வேறு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ரீச் பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூடியூபர்ஸ் சார்பாக நம்ம அரவிந்த் ப்ரோக்கு ஒரு பொன்னாடி. டேய் பொன்னாடி என்னடா கர்ச்சிப்பா போட்டுட்றீங்க? அவ்வளோதான் இருக்குது எங்கள் பட்ஜெட்டுக்கு, அவ்வளோதான். தேங்க்யூடா. மதுரைக்கு போன வாட்டி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பர்த்டே அப்போ வந்தப்போ இவரை மீட் பண்ணேன். அண்ட் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அண்ட் இப்போது நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி ஒரு மீட்டிங் சொல்லி இப்போ நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். வேறு யாருன்னா வராங்க? நிறைய பேர் வருவாங்க. ஸோ காத்திருப்போம். மக்களே பார்த்தீங்கன்னா அந்த இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வீடியோ நான் இங்கே கார்ட்ஸில் போட்டுக்கிறேன், பார்த்துக்கோங்க. இஸ் கௌஸ்தபம் சர்மா, த ஃபேமஸ் ரயில் ஃபேனர் ஃப்ரம் சென்னை. நாட் மோர் ஃபேமஸ் தேன் ஹிம். அண்டு நிறைய இந்தியாவில் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெயின் ஏதாவது வந்துச்சுன்னா இவர் கண்ணில் படாமல் இருக்காது. Bro, some words about my channel. I am knowing him from almost, that time when he was with 2 uploads and 10 subscribers. And before the year end, he's giving a party of 1000 subscribers. So you itself think how flamboyant he is. எது பார்ட்டியா? How flamboyant. எங்க பார்ட்டி எல்லாம் நாங்க மீட்டப் தாங்க வச்சுக்க. பார்ட்டி Meetup is equal to party, bro. You cannot discomfort to that. அண்ட் இதுக்கு நான் கீழே சப்டைட்டில் போட்டு விட்டுறேன். நீங்கள் தமிழில் சப்டைட்டில் போட்டு விட்டுருக்கீங்க, பார்த்துக்கோங்க. அண்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2-3 பேர் வர வேண்டியிருக்கு. இப்போ ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க, அவங்க வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த சென்னையின் சிங்கம், பெங்களூரின் தங்கம் நம்ம நவீன்குமாரை மீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் ரிவீல் பண்ணுறேன். இதே நேரம் அடுத்த வாரம் நம்ம பெங்களூரில் இருக்க போகிறோம். அப்பயும் ப்ரோ தான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு கைடாக நமக்கு ஆக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய சஸ்பென்ஸான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் கிளாரிஃபை ஆகும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஃபன் ஃபில்டு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இந்த வீடியோ இருக்கும். வித் யூடியூபர்ஸ் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லாமல் நாங்கள்லாம் இந்த வரை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் ஒரே இடத்துல நிற்கிறோம். அண்ட் ப்ரோ, எங்கள் சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க.
சேனலை பற்றி, அதாவது அரவிந்த் ட்ராவலாக் சேனலை வந்து ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி அவர் சேனலில் வந்திருப்பேன், மதுரையில் வந்திருப்பேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருக்காரு ஒரு மீட்டப்காக. எதுக்குன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்காரு அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஷார்ட் டைமில் ரீச் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை. பிகாஸ் அவர் பண்ணுற vlogs அந்த மாதிரி. அண்ட் கூடிய சீக்கிரம் நிறையா எக்ஸைட்டிங் வீடியோஸ்லாம் வரும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்கிட்ட சொன்னார் என்னன்னு தெரியல. பட் நான் ரிவீல் பண்ணுறேன். கண்டிப்பாக சூப்பராக ப்ளஸ் ரிவ்யூஸ்லாம் பண்ண போகிறாரு இனிமேல். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணி பஸ் ரிவ்யூஸ் இனிமேல் வெறித்தனமாக இருக்க போது பக்கா பண்ண போகிறோம். ஸோ காத்திருங்கள். அண்ட் இன்னும் 2 பேர் வர வேண்டி இருக்குது. அவங்களையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு மாஸ் பண்ண போகிறோம். ஹாய்ண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? கேட்குதாண்ணா? ப்ரோ புரியுதா? கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. அதே காட்டுங்க. மணக்கண்டி மாப்பிள்ள சென்னையிலேருந்து இப்போ பெங்களூர்ல இருந்தாலும் இப்போ நீங்கள் சென்னையில் எங்கள் கூட இருக்கீங்க. நண்பாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீட்டிலே சொல்லியிருப்பேன். கிஃப்ட் வந்து பேக் பண்ணுறேன். இப்போ வந்து அண்ணனுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். அவர் அன்பாக்சிங் பண்ணுறேன். கண் முன்னாடியே காட்டுறேன். சார் என் ஃப்ரெண்டு கிஷோர் வந்து தான் இதை சஜஸ்ட் பண்ணோம். நான் வந்து எதாவது பிளாகிங் கேஸ் கொடுத்து அந்த லைஃப்லேயே சொல்லியிருப்பேன். பட் இது செம்மையாக இருக்கும் இந்த கிஃப்ட்டு அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியல. நான் கங்காஸ் சார் திரும்ப இதாக கங்காஜேஷன் தரேன். பர்த்டே கூட கிஃப்ட் கொடுத்ததில்லடா யாரும். தேங்க்யூ ஸோ மச்டா. அன்பாக்சிங் பண்ணுறாங்க. பண்ணுங்க. அதை ஈஸியாக பிடிக்கலாம். பிரித்து அப்படியே தரையில் போட்டு வந்துருக்கேன். தெரியல, சத்தியமா தெரியல. அன்எக்ஸ்பெக்டடு. நான் ஸ்டன் ஆகி நிக்கிறேங்க ஆக்சுவலா. தெரியுது ஃபோனில் பேசுகிறோம். இல்ல இவ்வளவு நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னைய வச்சு எல்லாம் ஃபன் பண்றீங்க. என்ன பண்றேன்னு தெரியல. ஷாக்கிங். I was really shocked. மிஸ்டேக் தான். டிஃப்ரெண்டாக இருக்கும் வெளில அட்டைப்பட்டி. எப்பவுமே கிஃப்ட்டுக்கு நம்ம வேற அட்டைப்பட்டி தான் வச்சுருப்போம். எத்தனை செலக்ட் இதை பத்திரமா வைங்க. அடுத்த பர்த்டேக்கு யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்க யூஸ் ஆகும். கப்பா ஒரு லேபர் 10 ரூபா. 10 ரூபா டீ குடிக்கலாம். 10 ரூபாய்க்கு ஒரு வெங்காயம் வாங்கலாம் ப்ரோ. 10 லட்சம். 1 கோடி. ஒரு இட்லி 1 கோடி. மக்குங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இது என் ஃப்ரெண்டோட சஜஷன் தான். க்ளோஸில் காட்டுங்க. ஆக்சுவலாக ஒன்றா ஏதாவது செல்ஃபி இருந்தால் அந்த செல்ஃபியை போட்டுருப்பேன். பட் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணனால எந்த ஒரு செல்ஃபியுமே இது இருக்காது. இந்த ஃபோட்டோ வந்து அண்ணனோட போஸ்ட் என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். ஆக்சுவலாக தடைகள் தாண்டி சிகரம். எப்படி இருக்கு ப்ரோ சொல்லு. சொல்லுங்க பிரதர், எப்படி இதுக்கு அது கண்ணு இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா சரியான சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க ஹரி. உண்மையிலேயே கண்ணு கலங்க வச்சுட்டாங்க. என் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை ஃப்ரெண்டு கிஷோர் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வ்ளாகிங் கியர் கொடுக்கலான்னு நினச்சேன். ஒரு ட்ரைபாடோ செல்ஃபி ஸ்டிக். பட் ஒரு 1 வீக் முன்னாடி தான் 1 to 2 வீக்ஸ் முன்னாடி தான் அண்ணன் சொன்னார் கேமரா வாங்கிட்டேடா அப்படின்னு. அப்புறம் தான் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. கேமரா ரிலேட்டடாக எனக்கு வ்ளாகிங் கியர்ஸ் எதுவுமே தெரியாது. ஏன்னா நானே இந்த ஃபோனை தாங்க வ்ளாக் பண்ணுறேன். ஸோ யோசித்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னான் இதுக்குள்ளே வச்சா செம்மையாக இருக்கும் அப்படின்னு. ஏதாவது செல்ஃபி இருந்தால் அது அந்த ஃபோட்டோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னான். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறதுனால செல்ஃபிஸ்லாம் எதுவுமே இல்லை. அண்ணன் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அண்ணனோட போஸ்ட் தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அவ்வளோதான் மக்களே.
இப்படி ஒரு gift கிடைக்கும் நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததே இல்லை. என்னடா ஒரு சின்ன மக்குக்கே இவ்வளோ இது பண்ணுறிய சீன் போடுறிய அப்படின்லாம் தயவு செஞ்சு யாருமே நினச்சிக்காதீங்க. பிகாஸ் நமக்கு தெரியாமல் நம்மளை இதுவரை பார்க்காத ஒருத்தர் நமக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்கும்போது வர்ற ஃபீலிங், உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் இந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதான் த ட்ரூத், த ஃபேக்ட் இஸ் அதான். தேங்க்யூடா ரம்மி, யூஆர் மேட் மை டேடா. அண்ட் சரத் எங்களுக்கு பேசுனது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. ஏன்னா ஹி வாஸ் கோயிங் டு சிக்மகளூர் போயிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி பேசுறது. இன்ஃபேக்ட் ஸ்பெஷல் கெஸ்ட்டே அவர் தான் இன்னைக்கு. கண்டிப்பாக அதான் வர முடியல. அவர் சாரி கேட்டு எங்களுக்காக சாரி கேட்டு அண்ட் இந்த புள்ளிங்களுக்காக சாரி கேட்டு புள்ளிகளுக்காக சாரி கேட்டு அவர் ஒரு 5 நிமிஷம் தான் கனெக்ட் ஆகிருந்தார். அந்த 5 நிமிஷம் கனெக்ட் ஆனாலும் எல்லார்ட்டையும் பேசுனது தான் உண்மையிலேயே சரத்னா டூயிங் அ வெரி கிரேட் ஜாப். நான் உங்களை அடிச்சுக்க நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. தேங்க்யூண்ணா. மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அண்ட் உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல மெமரபிளான டே. திஸ் டே மேக்ஸ் அ வண்டர்ஃபுல் டே ஃபார் மீ. உண்மையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய அப்டேட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு கீழே எல்லார் சேனல், நவீன்குமாராக இருக்கட்டும், அத்வைத்தா இருக்கட்டும், நான் நவீன்குமார் சேனல் திரும்பவும் போடுறேன். நவீன்குமார் சேனலு, அத்வைத் சேனலு, ஹரி அவரோட டிப்பிக்கல் ட்ராவலர் அப்படின்ற சேனலு, பிரணவ் அப்படின்ற ஒரு ரயில் ஹீல்ஸ் அப்படின்ற சேனல், அண்டு கௌசவம் சர்மா அவரோட சேனலு, அண்டு டிரான்ஸ்கிங்ஸ் ப்ரோ வந்திருந்தார். அது அவர் வேணாம் நான் என்னை காட்டாதீங்க அப்படின்ட்டாரு. ஸோ ப்ரைவசி ரீசன்ஸ் காரணமாக அவரை காட்டலை. பட் அவரோட சேனல் கீழே எல்லாமே போட்டுடுறேன். ப்ளீஸ் மறக்காமல் போய் விசிட் பண்ணிடுங்க. அண்டு தேங்க்யூ ஸோ மச். டாடா பாபா.